இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றும் நாம் தொடர்ந்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பு டாக்டர் எபி ஆண்டவர் வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ளுகிறதை கேட்போமா? இந்தியாவில் நம்ம அநேகருக்கு தெரியும், சில சமயங்களில் சிறு பிள்ளைங்க அந்த போர்வெல் ஆழ்துளை கிணறு அதில் தவறாக விழுந்து விடுவது உண்டு. அப்படி அவங்க அதில் விழும்போது அல்லது அதில் விழுந்ததுனால அவங்க தங்களால் தங்களை மீட்டுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு வேறொருவர் அல்லது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஹெல்ப் பண்ணலன்னா அந்த சிறு பிள்ளைய அந்த போர்வெல்ல இருந்து மீட்டு கொண்டு வெளியே வர முடியாது. அது ஒருவேளை 50 அடி ஆழமுள்ள ஒரு போர்வெல்லாக இருக்கலாம், இல்லை 500 அடி ஆழமுள்ள ஒரு போர்வெல்லாக இருக்கலாம். நம்முடைய ரட்சிப்பும் அவ்விதமாக தான். அதை குறித்து தான் இன்றைக்கு எபேசியருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய பைபிளில் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சொல்லும்போது நாம் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பதில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். We are saved by grace. We are saints and faithful in Christ Jesus. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது. And we are saved by grace. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, we are saved from what to what. இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது, நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பதை தெளிவாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். 3 குறிப்புகள். முதல் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். From death to life. மரணத்தில் நின்று ஜீவனுக்கு நேராக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். From death to life. இந்த இடத்துல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது sins of commission. கடவுளுடைய கட்டளையை மீறுவது. ஆண்டவர் இப்படி தான் வாழ வேண்டும், அவரால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களிலிருந்து மீறுவது, அதுதான் அக்கிரமம். பாவம் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸிங் த மார்க், அதாவது sins of omission. நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒருவேளை அது நீங்களானாலும் சரி, நான் ஆனாலும் சரி, நோபல் பிரைஸ் வாங்கின நல்ல ஒரு அறிவாளியானாலும் சரி, இல்லைன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின நல்ல ஒரு ஃபிசிக்கலாக நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனானாலும் சரி, அதே போல் ஒரு ஆஸ்கர் அவார்ட் வாங்கின ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய நிலைமையும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இதே நிலைமை தான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். ஈவன் அந்த கிட்டகுமாரன் அந்த பேரபிளில் நீங்கள் பார்க்கும்போது அந்த தகப்பனானவர் மூத்த மகனுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, உன் சகோதரன் அவன் மரித்து போனான், இப்போ அவன் உயிர் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் மரித்தான், ஆனால் உயிர் பெற்றான். உண்மையாகவே அந்த ப்ராடிகல் சன் மரிக்கவில்லை. தன்னுடைய தகப்பன்கிட்ட அவனுக்குரிய தேவையான அவனுடைய பங்கை பெற்றுக்கொண்டு போறான். அவனுடைய மனதும் மாமிசமும் விரும்பினபடி செய்தான்.
அததான் அவன் மரித்தான், ஆனால் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் மூத்த சகோதரனுக்கு, மூத்த பையனுக்கு சொல்றார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஸோ ஈவன் அத நம்ம ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள், 2ஆம் அதிகாரம், ஈவன் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட 2ஆம் அதிகாரத்துல குறிப்பாக ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த கனியை நீங்க புசிக்கிற நாளில, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளில நீங்க சாகவே சாவீர்கள். ஸோ இந்த ஒரு மரணம் அப்படின்னு சொல்வது உண்மையான ஒரு பிசிக்கல் டெத் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் டெத். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம்மை, உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொண்டா, அவங்களுடைய வாழ்வு ஜீவனுக்கு நேராக இருக்கக்கூடியதல்ல, அது மரணத்துக்கு நேராக இருக்கக்கூடியது. அது பிசிக்கல் டெத் அல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத். ஆனால் அதை குறித்து 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனோ, இங்கிலீஷ் பைபிள்ல பட் காட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பட் காட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தாரோ, அவ்விதமாகவே நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாயிருந்தோம், நம்மையும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அற்புதங்கள்ல மிகப்பெரிய அற்புதம் இதுதான். அற்புதங்கள்ல சிறந்த அற்புதம் இந்த அற்புதம் தான். மரித்தவர்களாயிருந்த நம்மை, பாவத்துக்கு மரித்தவர்களாயிருந்த நம்மை எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அதே விதமாக தான் நம்மை அவர் எழுப்பியிருக்கிறார். பட் காட். இந்த பட் காடை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஈவன் பழைய ஏற்பாட்டுல துவக்கத்திலேயே நம்ம பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி விடுகிறார்கள். தேவன் சர்ப்பத்தை சபிக்கிறார். அடுத்தது பூமியை சபிக்கிறார். பட் காட் அதே சூழ்நிலையில ஒரு காரியத்தை சொல்றார். அதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக மாறிவிடுறாங்க. பட் காட் அந்த நேரத்திலேயே மீட்புக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த இடத்திலேயே இயேசுவானவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொன்னு போட்டுறான். ஆனால் அந்த இடத்துல கூட பட் காட் அவங்களுக்கு சேத் என்னும் இன்னொரு மகனை தந்து, அதன் மூலமாக ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு, தேவனால ஒரு தயை பெற்றுக்கொண்ட ஒரு நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் பேழையில பாதுகாப்பாக வைக்கிறார். அடுத்தது அப்படியே அந்த ஆதியாகமத்தை நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் தங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. ஆனா தேவன் அதுல அவங்களுடைய அந்த திட்டத்தை தாறுமாறாக்கிறாரு, ஜனங்களை சிதறடிக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. பட் காட். ஆனால் இதுதான் அற்புதத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். From death to life.
மரணத்தினின்று ஜீவனுக்கு நேராக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது குறிப்பு இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது அதை 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். From walking according to the world, Satan, and to our flesh. To அதுதான் from. ஓகே, இவ்வுலகத்திற்கு ஏற்றபடியாக, சாத்தானுக்கு ஏற்றபடியாக, நம்முடைய மனதும் மாமிசமும் சொல்வதற்கு ஏற்றபடியாக நடந்து வந்தோம். அதில் இருந்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து நம்ம 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதல்ல 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த வசனத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். உலகத்தை குறித்து பார்க்கிறோம். அடுத்தது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி. அது யாருன்னா சாத்தான். அடுத்த வசனத்துல அவர்களுக்குள்ளே நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தோம். முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, உலகம், சாத்தான், அடுத்தது மாம்ச இச்சையின்படியே நடந்து. உம்மை போல் யாருண்டு அப்படின்னு சொல்லி எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே ஜீவித்தேன். அதுதான் இந்த 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் பார்க்குறோம். பிசாசு, உலகம், நம்முடைய மாம்சம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அடிமைகளாயிருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். எதற்காக? டு வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவைகளில் நடக்கும்படியாக? நற்கிரியைகளில் நடக்கும்படியாக அவர் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உலகத்துக்குரியவர்களாக வாழ்ந்தோம், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம், நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தோம். எப்படி செத்துப்போன ஒரு மீன் தண்ணீர் எந்த திசைகளில் போதோ, எந்த டைரக்ஷனில் போதோ அந்த திசையிலேயே போகக்கூடியதாக இருக்குதோ, அதே விதமாக தான் நாமும் உலகத்துக்குரியவர்களாக, உலகத்தின் மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழக்கூடியவர்களாக, சாத்தானுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, நம்முடைய சொந்த மாமிசம், நம்முடைய மனது சொல்லக்கூடியவைகளை செய்கின்றவர்களாக தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எப்படி? கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். எதற்காக? குட் ஒர்க்ஸ், டு வாக் இன் குட் ஒர்க்ஸ். எபேசியர் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அதற்கு நிறைய உதாரணங்களை கொடுக்கிறார். எப்படி நம்ம நற்கிரியைகளில் நடக்க வேண்டும், இதை குறித்து முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டெத் டு லைஃப், மரணத்தினின்று ஜீவனுக்கு நேராக நம்மை ரட்சித்திருக்கிறார். அடுத்தது உலகம், சாத்தான், மாம்சம், இதற்கு அடிமைகளாக இருந்தோம். இதிலிருந்து நம்மை ரட்சித்து, இந்த இடத்துல அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு திரும்பமாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் ரீக்ரியேஷன், நியூ கிரியேஷன். ஏன்னா நம்ம அதற்கு முன்னதாக நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு மரித்தவர்களாக இருந்தோம். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை மறு சிருஷ்டிப்பு செய்து ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றி நம்மளை உருவாக்கி நற்கிரியைகளில் நடக்க நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஃபஸ்ட்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இரண்டாவது இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும்
ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நமது மாம்ச இச்சையின்படியாகவும் நடந்த நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஸோ 3வது குறிப்பு என்னன்னா, from condemnation to exaltation. தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தது நிமித்தமாக, பிசாசுக்கு அடிமையாக இருந்தது நிமித்தமாக, உலகத்துக்குரியவைகளை செய்தது நிமித்தமாக நாம் தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருவதற்கு முன்னதாக. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. தேவ கோபாக்கினையை இயேசுவானவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்போ நாம் தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல. தேவ கோபாக்கினை என்று நம்ம சொல்லும்போது நம்மீது அந்த தேவ கோபாக்கினை இருந்தது என்று சொல்வதை காட்டிலும் அந்த ஈவில், அந்த பாவம், அதன் மீதுதான் தேவனுக்கு அந்த ஒரு கோபம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுதான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் அது சீர்குலைத்து விட்டது. ஆனால் பட் காட், தேவனோ நம்மை ரட்சித்து மீட்டிருக்கிறார். அதை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல அவர் எப்படி அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். From condemnation to exaltation. எப்படி பாவத்துக்கு நம்ம மரித்தவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவை எப்படி அவர் எழுப்பினாரோ அதே போல நம்மையும் எழுப்பி இருக்கிறார். நமக்கு ஒரு ஜீவனை தந்திருக்கிறார், ஒரு நியூ லைஃபை தந்திருக்கிறார், ஒரு நியூ பிகினிங்கை தந்திருக்கிறாரு. அதே போல எப்படி கிறிஸ்துவானவரை உன்னதங்களில் எழுப்பி பிதாவோடு உட்கார செய்தாரோ அதே விதமாக நம்மையும் அவர் உயர்த்தி அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு நிலைமை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு பொசிஷன் கிறிஸ்துவுக்குள், அவங்களுடைய பொசிஷன் என்னன்னா, உன்னதங்களில் நம்மை உட்கார செய்திருக்கிறார். அதுதான் நம்முடைய பொசிஷன். நீங்க யோசிக்கலாம், ஆனா இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறோமே. எஸ், இந்த உலகத்துல இருக்கிறோம். அந்த பொசிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொசிஷன் கம்ப்ளீட்டா ரியலைஸ் ஆகும் அப்படின்னா அவர் திரும்ப வரும்போது தான். அவர் திரும்ப வரும்போது அந்த பொசிஷன்ல நம்மளை அமர செய்து அவர் அழகு பார்ப்பார். உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஃப்ரம் டெத் டு லைஃப், மரணத்தினின்று ஜீவனுக்கு. அடுத்தது நம்ம பார்த்தது உலகத்துக்கு, பிசாசுக்கு, மாமிசம், அதற்கு நம்ம அடிமைகளாயிருந்தோம். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் படி வாழ்ந்தோம். ஆனால் அதிலிருந்து நம்மளை ரட்சித்து நற்கிரியைகளில் நடக்க செய்திருக்கிறார். 3வது, நாம் தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். இத அத்தனையும் அவர் எப்படி செய்திருக்கிறான்னு சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே வாசித்தது போல 8ஆம் வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. ஆவிக்குரிய விதத்துல மரித்தவர்களாயிருந்த ஒருத்தருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கணும்னா
இந்த ரட்சிப்பு அந்த மனிதனால் ஏற்பட முடியவே முடியாது. எப்படி அந்த போர்வெல்ல விழுந்து போன ஒரு சிறுவனோ சிறுமியோ தன்னால மீட்கப்பட முடியாதோ, அதே விதமாக தான் நாம் பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு மரித்தவர்களாய் இருந்த அந்த சூழ்நிலையில நம்மால அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது கிருபையினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அததான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். ரட்சிப்பு தேவனுடைய கிஃப்ட். கிருபையும் தேவனுடைய கிஃப்ட். கிருபை அப்படின்னு சொல்லும்போது கெட்டிங் சம்திங் யூ டோன்ட் டிசர்வ். mercyக்கும் கிரேஸுக்கும் வித்தியாசம் உண்டு. mercy அப்படின்னு சொல்லும்போது நாட் கெட்டிங் வாட் யூ டிசர்வ். நாட் கெட்டிங் வாட் யூ டிசர்வ். நம்ம டிசர்வ் பண்ணுறதெல்லாம் என்னன்னா தேவ கோபாக்கினை தான். ஆனால் அது கிடைக்காம ரட்சிப்பை கிடைக்க செய்தது தான் mercy. கிரேஸ் அப்படின்னு சொல்லும்போது கெட்டிங் சம்திங் யூ டோன்ட் டிசர்வ். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதற்கு எந்த விதத்தில் நாம் தகுதியுடையவர்களே அல்ல. தகுதியில்லாத நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் கிரேஸ். கிரேஸ் தேவன் கொடுத்த கிஃப்ட். ரட்சிப்பு தேவன் கொடுத்த கிஃப்ட். அதே போல தான் இந்த இடத்துல வாசிக்கும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த விசுவாசமும் கூட தேவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் பார்க்குறோம். ஒருவேளை யோசிப்பீங்க, இல்லையே நான் விசுவாசித்தேன், நான் விசுவாசித்ததன் மூலமாக தானே ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். எஸ், நம்ம விசுவாசத்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த விசுவாசத்தை நம்மில் துவக்கினவர் அவர்தான். அந்த விசுவாசத்தை கொடுத்து நம்மள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை துவக்கினவர் அவர்தான். விசுவாசத்தினாலே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானது அல்ல. ஏன் நம்மால் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏன்னா ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது. என்னால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும்போதே நம்ம பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம். இது 100% தேவனால் உண்டானது. ஆகவே தான் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு சத்தியத்தில் சந்தோஷப்பட, மகிழ்ந்து களி கூற நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி, இதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். உலகத்துக்கு நேராக, பிசாசுக்கு நேராக, அதே போல நம்முடைய மாம்சத்துக்கு நேராக, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேராக நடந்து கொண்டிருந்த நம்மை அவர் ரட்சித்து குட் ஒர்க்ஸில், நற்கிரியைகளில் நடக்க செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்த நம்மை அவர் ரட்சித்து உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. We have been saved by grace. ஆகவே இந்த மகிமை, துதி, இது எல்லாமே அவருக்கு மாத்திரமே உரியது. இதில் நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜான் ஸ்டார்ட் ஒரு வேர்ல்டு வைட் இவாஞ்சலிக்கல் மூமெண்ட்டுடைய ஒரு லீடர். அவருடைய கல்லூரியில் தியாலஜிக்கல் செமினரில் படிக்கும்போது, ஐ திங்க் அவருடைய ஃபைனல் இயர் நினைக்கிறேன், அந்த டைமில் அங்கே பிரின்சிபலாக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அந்த காலேஜில் அவருக்கு ஒரு போர்ட்ரேட், அவருடைய உருவப்படத்தை வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணி அதை ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட அதை வரையும்படியாக சொல்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் அந்த பிரின்சிபலுடைய அந்த உருவப்படத்தை அழகாக வரைகிறார். வரைந்து அதை கொண்டு வந்து காலேஜில் அதை வைக்கிறாங்க. ஸோ அந்த வைக்கக்கூடிய அந்த நாளில் இந்த பிரின்சிபலும் இருக்கிறார். இந்த பிரின்சிபல் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஃபஸ்ட்டு அவருடைய உருவம் இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் அவர் சந்தோஷப்படக்கூடியது என்னென்னா அந்த ஆர்டிஸ்டுடைய ஒர்க். ஸோ அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் இந்த உருவப்படத்தில் இருக்கிறவரை கூட யாரும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் இதை வரைந்தவர், இதை ஆர்ட் பண்ணவர், அவரை நிச்சயமாக நினைப்பாங்க. அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கை கூட. ஏன்னா
நம்மை நினைப்பதற்கு, நம்மை விசாரிப்பதற்கு நாம் இம்மாத்திரம். ஆகவே இந்த இரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். நற்கிரியைகளில் நடக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதிலையும் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் செய்த இந்த மகா பெரிய உன்னதமான அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய ஈவு. விசுவாசம், ரட்சிப்பு, கிருபை, நீர் கொடுத்த ஈவு, இவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆகவே ஒருவேளை சுவாமி ஜனங்க எங்களை பார்த்தா கூட அவங்க உம்மை பார்க்க வேண்டும் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்களை மீண்டுமாக சிருஷ்டித்து ரட்சித்து எங்களை அழகுபடுத்தியிருக்கிறீங்க சுவாமி. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அடையாளத்தை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஐடென்டிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவனுடைய கிருபை எத்தனை அழகானது அல்ல? இன்றைக்கும் இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில எங்களோடு கூட இணைந்த யாவருக்கும் நன்றி. Until we see you again next Saturday on Satyam TV at 10 p.m. தேவனுடைய இணையில்லா கிருபைக்காக தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். Bye.